அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய நல்லடியார்களே, பல்லாக்கு தொலைக்காட்சியின் மூலமாக புனிதமிக்க இந்த ரமலானில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைய சிந்தனையில் பத்ரு சுஹதாக்களை பற்றியும் பத்ரு போர்க்களத்தின் நிகழ்வுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி இன்றைய உரையை நாம் அமைத்திருக்கிறோம். பெருமானார் சொன்னதைப் போல தனித்த மரியாதை மிக்கவர்கள் இந்த பெருமக்கள். இவர்கள் அங்கே நின்றதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது, இவ்வளவு தூரம் இஸ்லாம் முன்னேறி இருக்கிறது என்றால் இந்த பெருமக்கள் களத்திலே நின்றது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை களத்திற்கு அனுப்புவதற்கு முன்னாலே ஒரு துவா செய்தார்கள். இறைவா, இந்த சிறு கூட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த பூமியில் ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள், உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். பெருமானாரின் துஆவின் மறுபுறம் நமக்கு வருகிற செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாத்தின் வெற்றி வேண்டுமானால், முஸ்லீம்களுக்கான வெற்றி அல்ல, இஸ்லாத்திற்கான வெற்றி வேண்டுமானால் இந்த களத்தில் நிற்கிற 313 பேர் வெற்றி அடைய வேண்டும். இந்த சஹாபிகள் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் இஸ்லாத்திற்கான வெற்றி. நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், ஆங்காங்கு நடக்கிற சில யுத்தங்கள், சில சம்பவங்கள் முஸ்லிம்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு இழைத்ததாக இருக்கலாம். ஆனால் இந்த யுத்தங்கள் எல்லாம் சொல்வது என்ன? முஸ்லிம்களுக்கு பாதிப்பு, முஸ்லிம்களுக்கான தோல்வி, முஸ்லிம்களுக்கான ஒரு தீவை, இவ்வளவுதான். ஆனால் இஸ்லாத்திற்கான பாதிப்பு அல்ல, இஸ்லாத்திற்கான தீமை அல்ல. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இஸ்லாம் ஜொலித்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இஸ்லாம் தோற்கவே இல்லை, தோற்கவே செய்யாது. அல்லாஹ் சொல்கிறார், யுரீதூனல் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். இந்த எதிரிகள் இருக்கிறார்களே, தங்களுடைய வாயினால் இஸ்லாத்தின் ஜோதியை அவர்கள் அணைப்பதற்கு நாடுகிறார்கள், அணைப்பதற்கு விரும்புகிறார்கள். ஒரு காலும் இதை அணைக்க முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் இந்த ஜோதியை பரிபூரணமாக்கி தருவான், பிரகாசமாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய வசனம். அதனால் இஸ்லாத்திற்கு என்றைக்கும் தோல்வி கிடையாது. முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் ஆங்காங்கு சில தோல்விகள் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் அந்த துஆவிலே அவர்கள் கேட்டது, இஸ்லாத்திற்கான வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இந்த சிறு கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கேட்டார்கள் என்பது நமக்கு பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? தன் உயிர் பணயம் வைக்கப்பட்ட பொழுது கவலைப்படாத ரசூல் தன்னுடைய தோழர்களுடைய உயிர் இருக்கிற இடத்தில் பெரும் கவலைப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் உயிரை பணையம் வச்சிருக்கிறாங்க, சவுர் குகையில் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் நேரத்தில் எதிரிகள் துரத்தி கொண்டே வருகிறார்கள். ஊரை விட்டு அவர்கள் வெளியேறுகிற அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுருனுடைய குகையில் இருக்கிறார்கள், சித்தீக்குல் அக்பருடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். அந்த குகையினுடைய வாசல் வரைக்கும் எதிரிகள் வந்து விட்டார்கள். கொஞ்சம் குனிஞ்சு பார்த்திருந்தா, தலையை கொஞ்சம் தாழ்த்தி பார்த்திருந்தால் குகைக்குள்ளாக இருக்கிற ரசூலின் தோழருமாக இருக்கிற சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்திருக்க முடியும். பார்த்திருந்தால் நிலைமை வேறாக மாறி இருக்கும். பெரும் கவலை இருந்தது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுக்கு. எதிரிகள் குகையின் வாசல் வரைக்கும் வந்து விட்டார்களே, இப்பொழுது பார்த்து விட்டால் என்ன செய்வது? கவலை அடைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்தில் இருக்கிற கவலையை பார்க்கிறார்கள்.
பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், தோழரே ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலான தெளிவான இந்த வார்த்தைகளை சித்திகுல் அக்பருக்கு சொன்னார்கள். திருக்குரான் இந்த வசனத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த இடத்தில் குறிவைக்கப்பட்டது பெருமானாருக்கான உயிர், பெருமானாரின் உயிரைத்தான் குறிவைக்கப்பட்டது. எந்த கவலையும் படல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆழ்ந்த தூக்கத்தை சித்திகுல் அக்பருடைய மடியிலே படுத்திருக்கிற பொழுது உறங்கினார்கள் என்பது வரலாறு. ஆனால் அப்படியே பத்ர் களத்திற்கு வாருங்கள். பத்ர் களத்தில் சஹாபிகள் இருக்கிறார்கள். சஹாபிகள் 313 பேர் பெருமானாருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு, சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து நிற்கிறார்கள். இந்த 313 பேருடைய உயிர் இருக்கிற காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு முழுக்க சஜிதாவிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இந்த கூட்டம் தோல்வி அடையக்கூடாது, இந்த கூட்டம் ஒரு காலம் நஷ்டத்தை அவர்கள் அடைந்துவிடக்கூடாது, வெற்றி பெற வேண்டும் என்று பெருமானார் இந்த சஹாபிகளுக்காக வேண்டி ஒரு இரவு முழுக்க அவர்கள் துஆ செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் வெற்றி பெற்றால்தான் இஸ்லாம் வெற்றி பெறும், இவர்கள் வெற்றி பெற்றால்தான் அல்லாஹு பூமியிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கும் என்று பெருமானார் நினைத்த காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த கூட்டம் வெற்றி பெற்றதனுடைய அந்த இடத்தில் தொடங்கியதனுடைய வெற்றி தான் இஸ்லாம். இன்றைக்கு வரைக்கும் அது வெற்றியோடு போய்கொண்டே இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு வேண்டுமானால் சில சங்கடங்கள் ஏற்படலாம், ஆனால் முஸ்லீம்கள் சில நேரத்தில் காயப்படலாம். இஸ்லாம் ஒருபோதும் காயப்படாது, இஸ்லாம் ஒருபோதும் அழிந்து விடாது. இஸ்லாம் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அடித்தளமாக அல்லாஹ் தந்தது இந்த பத்ர் களம்தான் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும்.